வணக்கம் நண்பர்களே. கடந்த நாட்களில் நம்ம சேனலில் நம்ம இலக்கியம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து கம்பராமாயணத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா திருக்குறள். சரிங்களா? திருக்குறள் என்பது திரு கூட்டல் குறள். திருக்குறளின் மேன்மையை கருதி அதற்கு திரு என அடைமொழி பெற்றது. சரிங்களா? இந்நூல் திருவள்ளுவரினால் ஏற்றப்பட்டது. ஒவ்வொரு விஷயமும் இம்பார்ட்டண்டான டேட்டாவை மட்டும் நான் கொடுக்குறேங்க, அப்படியே மெமரைஸ் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? திருக்குறள் இதுக்கு இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளுக்கு இலக்கண குறிப்பு அடையெடுத்த கருவி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரங்கள், 1330 குறள்பாக்களை கொண்டுள்ளது. சரிங்களா? 3 பிரிவு இருக்குங்க. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால் என்பதுல 38 அதிகாரங்கள், பொருள்பா அப்படிங்கிறதுல 70 அதிகாரம் கொண்டது, இன்பத்துப்பால் அப்படிங்கிறது 25 அதிகாரங்களை உடையது. சரிங்களா? இதுல திருக்குறளை மொத்தம் 9 இயல்களே உடையது. திருக்குறள் மொத்தம் 9 இயல்களே உடையது. சரிங்களா? திருக்குறள் அப்படிங்கிறது என்னன்னு, திருக்குறள் இந்த திருக்குறள்ல 133 அதிகாரங்கள்னு பார்த்தோம்ல, நமக்கு தேவையானது, தேர்வுக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா 19 அதிகாரங்கள் மட்டும்தாங்க. 19 அதிகாரங்கள் மட்டும்தான் தேவை. மீதி எதுவும் நமக்கு தேர்வுக்கு தேவையான அதிகாரங்கள் கிடையாது. 19 அதிகாரங்கள் மட்டும்தான் தேவை. அப்புறமேட்டு திருக்குறள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, உடைமை அப்படிங்கிற உடைமை, அன்புடைமை, பொருளுடைமை, அருளுடைமை அப்படிங்கிற உடைமைன்னு முடியக்கூடிய அதிகாரங்கள் பார்த்தோன்னா 10 அதிகாரங்கள் உடையது. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணிற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. திருக்குறள் அப்படிங்க எப்படின்னா, திருக்குறள் மொத்தம் 7 சீர்களை கொண்ட சீர் அப்படின்னா என்னன்னா வார்த்தைன்னு அர்த்தங்க. ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ஒரு சீர். அப்படி 7 வார்த்தைகளை கொண்டது ஒரு திருக்குறள். சரிங்களா? அப்புறம் திருக்குறளினுடைய அந்த அதிகாரங்கள் சொன்னோம்ல 133, அந்த அதிகாரங்களை கூட்டினீங்கனாலும் 7 அப்படின்ட்டு வரும். 1330 குறள்பாக்கள் உள்ளது, அதை நீங்க கூட்டினாலும் 7 அப்படிங்கிறது வரும். அப்புறம் திருக்குறள்ல 7 அப்படிங்கிற ஒரு எண்ணை பத்தி 8 திருக்குறள் இருக்கும். எளிமை ஏழ் பிறப்பும் அப்படிங்கன்னு ஆரம்பிக்கும். இப்ப 7 அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி 7 அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய எண்ணை வச்சு 8 திருக்குறள்கள் உள்ளது. சரிங்களா? திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் பார்ப்போம். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.இ. போப், லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர், ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர் என்ன பி.டி. ஜெயின். சரிங்களா? பி.டி. ஜெயின். அப்புறமேட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னு கேட்டா ஜி.இ. போப்பு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா எம்.எஸ். பாலசுப்ரமணியன். சரிங்களா? சரி, வேற திருக்குறளை பத்தி நம்ம என்ன சொல்லலாம்னா, திருக்குறளுக்கு மட்டும் உரை எழுதினவர்கள் 10 பேர் எழுதியிருப்பாங்க. அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா பரிமேல் அழகர் அப்படிங்கிற ஒரு உரையர் தான் மிக சிறந்த உரையா கருதப்படுகிறது. அப்புறம் விக்டோரியா மகாராணி காலையில எழுந்தவுடன் முதலில் படிக்கும் நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் ஆண்டு பாத்தீங்கன்னா கிபி 31. தற்போது திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம தற்போது நடப்பு ஆண்டோட 31 கூட்டம்னா நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம தைத்திங்கள் 2ஆம் நாளை நம் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த டேட்டாவா நம்ம பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்துள்ளார் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. பாரதியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வள்ளுவன் தன்னை உலகிற்கு வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரதியார். பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழி வையகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. திருவிக திருக்குறளை பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னா, திருக்குறள் என்பது ஒரு நாட்டாருக்கோ ஒரு வகுப்பாருக்கோ உரியதன்று, அது மண்பதவிக்கும் உலகிற்கு பொதுவானது அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. விஸ்வநாதன் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திருவள்ளுவர் என்று ஒருவர் இல்லாவிட்டால் தமிழன் என்று ஒருவர் இருந்திருப்பது தெரிஞ்சிருக்காது, அதே போல் திருக்குறள் என்று ஒன்று இல்லாவிட்டால் தமிழ் மொழி இருப்பது தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ருஷ்ய நாட்டுல கிளம்பியா மாளிகை அப்படிங்கிற ஒரு இதுல அணுத்தொலைக்காத ஒரு பெட்டகத்துக்குள்ள விவிலியத்தோட திருக்குறள் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையிலும் விவிலியத்துடனும் திருக்குறளும் வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே திருக்குறளை பற்றி டிஎன்பிசி தேர்வுக்கு தேவையான தகவல்கள். இது போக நீங்க என்ன பார்க்கணும்னா, ஸ்கூல் புக்ல உள்ள நான் சொன்ன அந்த 19 அதிகாரம், அதாவது தமிழ்நாடு அரசு நமக்கு தேர்வுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 19 அதிகாரம், இந்த 19 அதிகாரம் வேற எங்கேயும் போக வேண்டாம். 6ஆம் வகுப்பில இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் வரிசையா உள்ள திருக்குறளை நம்ம பார்த்தோம்னா அந்த 19 அதிகாரமும் அதுக்குள்ள உள்ளடக்கமாக இருக்கும். இதை நாங்க அடுத்தால ஏற்கனவே ஒரு பக்கம் நாங்க இலக்கியம் அப்படி தனித்தனியா கம்பராமாயணம் திருக்குறள்னு ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க.
அது கூடயிலே நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்கூல் புக்கில் நாங்கள் சொன்ன மாதிரி 6th 7th 9th 12th போட்டிருக்கோம். அதை நாங்கள் சொல்லும் போது நாங்கள் உங்களுக்குள்ள அந்த திருக்குறளுக்கு உண்டான 19 அதிகாரத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாரும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கெல்லாம் மிக்க நன்றி. எங்களுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்லாம் தெரிவிக்கிற போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேற்கொண்டு ஆதரவு நல்லபடியாக தெரிவிச்சுட்டே இருங்க. மேலும் பல நல்ல தகவல்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி நாங்களும் நடைபெறுகிறோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.